விலைவாசிகள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் சஸ்தியாதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். புஷ்பங்கள் அதிகமாக விளையும், வாசனை வஸ்துக்கள் அதிகரிக்கும். அதே போல் சேனாதிபதி சந்திரன். பெண்கள் பல துறைகளும் ஆதிக்கம் செலுத்துவார்கள், மக்கள் சுகமாக வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்படும். அதே போல் ரசாதிபதி சூரியன். நூதனமான எண்ணெய் உற்பத்தி அதிகரிக்கிறது, அதிகமாக விளைச்சல் இருக்கும். அதே போல் விலைகள் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் தானியாதிபதி புதன். மழை, புயல், சேதங்கள், தானிய உற்பத்தி குறையும். அதாவது மழை புயல் அதிகமாக இருக்குமா அப்படின்னா ஏதாவது ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். தானிய உற்பத்தியும் அதிகமாக இல்லாமல் நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் மேகாதிபதி சந்திரன். காலத்தில் மழை பொழிந்து நீர்நிலைகள் நிரப்பும், விவசாயம் செழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது புதன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மழை, புயல், சேதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. தானிய உற்பத்தி குறையும் சொல்லப்படுது. அதே போல் சந்திரன் மேகாதிபதியாக இருக்கிறதுனால காலத்தில் மழை பொழிந்து நீர்நிலைகளும் நிரம்பும்னு சொல்லப்படுது, விவசாயம் செழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் நிராசாதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். நிராசாதிபதி திடப்பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும். அதேபோல் பட்டு ஜவுளிகள் உற்பத்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகையால் இந்த வருடத்துடைய சிறப்பு ஆன்மீகம் தலைத்தோங்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. பொதுவாக இந்த விபத்துக்கள், அப்புறம் தானிய குறைவு, அதே போல் அதிகமாக புயல் சேதங்கள் இந்த மாதிரிகள் இருக்கிறதாகவும் இருந்தாலும் குரு பதவி இருக்கிறதுனால குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் குரு பகவான் பதவி வைக்கிறதுனால இந்த வருடம் எல்லா வகையான சிறப்பையும் நாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நாம் இந்த பராபவ வருஷத்தினுடைய சிறப்பு. ஆக இந்த லோக மக்கள் எல்லா விதமான சௌபாக்கியங்களும் பெற்று எல்லா வளங்களும் பெறும்படி சுவாமியை வேண்டிக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. நமஸ்காரம்.